இந்த உலகத்திலே தன்னோட தலைவருக்கு அமைச்சர் பதவி கிடைக்கலன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுற ஆதரவாளர்கள்னா, அது அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் மட்டும்தாங்க. இப்படி சொல்ற மாரி தான் இப்போ ஒரு நிலைமை வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நேத்து தான் பிரதமர் மோடி அவர்கள் 3வது முறையா பிரதமர் பதவிய ஏத்துக்கிட்டாரு. இப்படி இருக்கிற சமயத்துல நேத்து அண்ணாமலை அவர்களுக்கு மத்திய அமைச்சர் பொறுப்பு குடுப்பாங்களா? இல்லையா? அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பா வந்துருந்துச்சுங்க. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன நியூஸ் வந்துட்டு இருந்துச்சுன்னா, அண்ணாமலை அவர்களுக்கு மத்திய அமைச்சர் பொறுப்பு குடுக்க போறாங்கப்பா. ஏன்னா அவர தமிழக அரசியல்ல இருந்து விடுவிக்கணும் அப்படின்றதுக்காண்டி இந்த ஒரு முடிவு எடுக்க போறாங்க. வேற ஏதாவது ஒரு ஸ்டேட்ல ராஜ்யசபா எம்பி சீட்ட குடுத்துட்டு, இவர அப்படியே சென்ட்ரல் மினிஸ்டர் ஆக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. இத கேட்டவுடனே இது உண்மைதான் போல. அண்ணாமலை அவர்களுக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் பொசிஷன் குடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இப்படி இருக்கும்போது நேத்து என்ன ஆச்சு அப்படின்னா, அண்ணாமலை அவர்களுக்கு மத்திய அமைச்சர் பொறுப்புலாம் குடுக்கலங்க. வழக்கம் போல எல் முருகன், ஜெய்சங்கர், அதுக்கப்புறம் நிர்மலா சீதாராமன் இவங்களுக்கு மட்டும் தான் மத்திய அமைச்சர் பொறுப்பு குடுத்துருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த கேட்டவுடனே அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் எல்லாருமே பயங்கரமா சந்தோஷத்துல துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன ஒரு நியூஸ் வந்துட்டு இருந்துச்சுன்னா, அண்ணாமலை அவர்களுக்கு சும்மா மட்டும் மத்திய அமைச்சர் பொறுப்பு குடுக்கலப்பா. அண்ணாமலை அவர்கள எப்படியாவது தமிழக அரசியல்ல இருந்து கழட்டி விடணும் அப்படின்றதுக்காண்டி தான் இவர பேக் பண்ணி வெளிய அனுப்புறாங்க. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் இருந்தாரு அப்படின்னா, இவர் அதிமுக கூட கூட்டணி வைக்க கண்டிப்பா விடமாட்டாரு. அதனால இப்ப இந்த மாரி அண்ணாமலை அவர்களுக்கு மத்திய அமைச்சர் பொறுப்பு குடுத்துட்டாங்க அப்படின்னா, இவர தமிழக அரசியல்ல இருந்து கழட்டி விட்ட மாரியும் இருக்கும். அதே மாரி இந்த விஷயம் வெளிய தெரியாமயும் இருக்கும். இதனால தான் பாஜக இந்த மாரி பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரிலாம் நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா, இப்ப இந்த மாரி வந்த தகவல்கள் எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாரி, பாஜக அண்ணாமலை அவர்களுக்கு மத்திய அமைச்சர் பொறுப்ப குடுக்காம விட்டுட்டாங்கங்க. இப்ப இத பார்த்தோனே தான் அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் எல்லாருமே பயங்கரமான சந்தோஷத்துல இருக்காங்க. இப்ப இதுக்கு தான் அவங்க என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, இப்ப அண்ணாமலை அவர்களுக்கு மத்திய அமைச்சர் பொறுப்பு குடுக்கல அப்டின்னோனே, இதுலருந்து என்ன தெரியுது? பாஜக அண்ணாமலை அவர்கள் மேல வச்சிருக்க நம்பிக்கை கொஞ்சம் கூட குறையல. இனிமேலும் அவர் தான் தமிழகத்தோட மாநில தலைவரா இருக்க போறாரு. அதனால 2026 தேர்தல் வரைக்கும் அவர்கிட்டயே தமிழக பாஜக கட்சிய ஒப்படைச்சுருங்க. அவர் வழியில விட்டீங்க அப்புட்ன்னா, கண்டிப்பா தமிழகத்துல பாஜக நல்ல ஒரு வளர்ச்சி பாதைக்கு போவாங்க. இதுக்கு இந்த எலக்ஷனே ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் தான். ஏன்னா போன எலக்ஷன்ல பாஜக எவ்வளோ வாக்கு சதவீதம் வாங்குனாங்க? வெறும் 3% தான் வாங்குனாங்க. ஆனா இந்த தடவ பாருங்க 11% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. பாதி இடத்துல அதிமுக பின்னுக்கு தள்ளியிருக்காங்க. இப்படிலாம் இருக்கும்போது, அண்ணாமலை அவர்கள கழட்டி விட பிளான் பண்ணலாமா? அதனால அண்ணாமலை அவர்கள் எவ்வளவு நாள் தமிழக பாஜகவோட மாநில தலைவரா இருக்காரோ, அதுவரைக்கும் தான் தமிழக பாஜகவுக்கு நல்லது. ஏன்னா, அவர் எடுக்கிற போல்டான டிசிஷன்ஸ் தான் நெறைய இடத்துல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதனால அவர கழட்டி விட்டீங்க, அவ்வளோதான் உங்க கட்சியோட சோலி முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு, இந்த மாரி அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் கருத்துக்கள பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலே நியூஸ் சேனல்ஸ் தாங்க பாவம். அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு பயணம் போயிட்டாருன்னு சொன்ன உடனே, இஷ்டத்துக்கு நியூஸ் போட ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ணாமலை அவர்களுக்கு மத்திய அமைச்சர் பொறுப்பு குடுக்க போறாங்க. அவ்வளவுதான். அவர தமிழக அரசியல்ல இருந்து கழட்டி விட போறாங்க. பாஜகவுக்கு அண்ணாமலை அவர்கள் மேல வச்சிருக்க நம்பிக்கை குறைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு, இஷ்டத்துக்கு நியூஸ்ல சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லாம, பிஜேபியில உள்ள ஒரு சில சீனியர் லீடர்ஸ் கூட இந்த மாரி தான் அண்ணாமலை அவர்கள மறைமுகமா விமர்சனம் பண்ற மாரி பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்துல பாஜக எடுத்த முடிவ பார்க்கும்போது என்ன தெரியுது? அண்ணாமலை அவர்கள் மேல பாஜக முழு நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்றது மட்டும் கிளீனா புரியுதுங்க. ஏன்னா இதனால தான் பிரதமர் மோடி அவர்களே அண்ணாமலை அவர்கள பயங்கரமா பாராட்டினாரு. தமிழகத்துல நாங்க தோத்தாலும் ஜெயிச்சிட்டோம். இவ்ளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்கா அந்த அளவுக்குலாம் பெருமையா பேசினாரு. உண்மையிலே தமிழகத்துல இவ்ளோ தூரம் வாக்குகள் வந்திருக்கு பாஜகக்கு அப்படின்னா, இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க காரணம் அண்ணாமலை அவர்கள் தாங்க. ஏன்னா இவர் இந்த எலக்ஷனுக்கு முன்னாடிலாம் போல்டா சொன்னாரு. நான் அதிமுக கூட கூட்டணி வைக்கிற மாரி பாஜக இருந்தாங்க அப்படின்னா, நான் அரசியல விட்டு போயிட்டே இருப்பேன். அவங்க கிட்டலாம் சலாம் போடணும் அப்படின்ற அவசியமே இல்ல அப்படின்ற மாரி சொன்னாரு. ஆனா அப்ப அந்த சமயத்துல அண்ணாமலை அவர்கள நெறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க. "அது எப்படிப்பா பாஜகனால தனித்து போட்டியிட முடியும்? பாஜக தனித்து போட்டியிட்டா ரொம்ப கம்மியான வாக்குகள் வாங்குவாங்க. நோட்டா அளவு கூட வாங்க மாட்டாங்கன்னு" சொல்லிட்டு, அந்த அளவுக்கு பாஜக மேல விமர்சனங்கள் வச்சாங்க. ஆனா அந்த விமர்சனம் எல்லாத்தையுமே உடைச்செறிகிற மாரி, அண்ணாமலை அவர்கள் "நாங்க தனித்து போட்டியிட்டு காமிப்போம். நாங்க எங்கனால முடிஞ்ச அளவுக்கு ஓட் ஷேர வாங்குவோம்னு" சொல்லிட்டு, கடினமான உழைப்ப போட்டு 3%ல இருந்து 11% வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. இதனால தான் அண்ணாமலை அவர்கள எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. சப்போஸ் பிஜேபி மட்டும் அண்ணாமலை அவர்களுக்கு
மத்திய அமைச்சர் பொறுப்பை குடுத்துட்டு, இவர தமிழக அரசியலிருந்து கழட்டி விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் பயங்கர டென்ஷன் ஆயி, கொந்தளிக்க வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா, இந்த ஒரு விஷயத்த கரெக்ட்டா புரிஞ்சுகிட்டு தான், பாஜக ஒரு சரியான முடிவு வந்து எடுத்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத, என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.